ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். இந்த பங்குனி மாதம் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய மாதம் தான் சொல்லலாம். ஆனா அதே சமயம் மார்ச் 17 குரு வக்ர நிவர்த்தி அடையிறதுனால உங்களுக்கு ஆதாயங்களும் உண்டுன்றத சொல்லியாங்க. ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய அதிபதியான குரு, அஷ்டமாதிபதியான குரு லாபத்துல இருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்காரு. அவர் உங்க தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு அவர் நிறைய நன்மைகளுக்கு துணை நிற்பார்னே சொல்லலாம். அவர் வக்ர நிவர்த்தி அடையிறதும் உங்களுக்கு சிறப்பானது தான். ஆனா அதே சமயம் அஷ்டமத்துல உள்ள சனி ஒரு சில எச்சரிக்கைகளை நீங்க கடைபிடிச்சே ஆகணும்ன்றத சொல்லுது. அது உங்களுடைய சக ஊழியர்கள், உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள், இவங்க கிட்டலாம் நீங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சுதான் ஆகணும்ன்றத ஆணித்தனமா வலியுறுத்தும். மார்ச் 27 வரைக்கும் உங்களுக்கு சில போராட்டங்கள் இருக்கலாம். மார்ச் 27க்கு பிறகு வேலையில கொஞ்சம் சுலபத்தன்மை தோன்றும். ஆனா மறுபடியும் ஏப்ரல் 6 கடுமை அதிகமாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வருமானங்கள் ஏற்படும். ஆனா ஏப்ரல் 1 உங்களுடைய வாக்குல ரொம்ப கவனம் வேணும். உங்களுடைய வாயை பிடுங்கி உங்களுக்கு தீங்கு செய்யறதுக்கு ஒரு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. அதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் ஒற்றுமை இருக்கும், ஆனா ரொம்ப இருக்காதுன்றதையும் சொல்லிட்டாங்க. பிள்ளைகளுடைய நிலையில ரொம்ப முன்னேற்றம் தென்படும். பிள்ளைகள் உங்களை ரொம்ப பெருமைப்படுத்துவாங்க. அந்த வகையில உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். தாய் தந்தையுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். படிக்கிற மாணவர்களாக இருந்தா அவங்களுக்கு படிப்புல அதிகம் கவனம் தேவைப்படக்கூடிய நேரமா இது இருக்கும். ஆனா அதே நேரம் அவங்க முயற்சி பண்ணா அதற்கான பலன்களை அடைய முடியும். திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு வரன்கள் அமைகிற ஒரு மாதமாகவும் இது இருக்கலாம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்காக முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்காகவும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர், தட்சிணாமூர்த்தி, குருவோட ஜீவசமாதி.